ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சக்தி வாய்ந்த நாளுங்க. அப்படி என்ன இன்றைய நாள் ஸ்பெஷல் சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா? இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 11ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய வியாழக்கிழமை தை மாதத்துடைய பூச நட்சத்திரமானது வந்திருக்கு. அதாவது தை மாத பூசமான தைப்பூசமானது இன்றைய நாள் வந்திருக்கு. அதே போல் இன்று தை மாதத்துடைய பௌர்ணமியும் வந்திருக்கு. இந்த பிரபஞ்சமே ஒரு சக்தி நிறைந்த நாளாக இதனால் மாறுது. அதனால் இன்றைய வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்று சொல்லப்படுது. இந்த ஸ்பெஷலான நாளில் நாம் செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு பலவிதமான பலன்கள் உடனடியாக கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது. அப்படி பலன் கிடைக்கிறதுக்கு நாம் இன்றைய நாள் எக்ஸ்ட்ராவாக ஒரு படி மேலே போய் என்ன செய்யணும்னா, பீரோவில் இந்த 3 பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணும். அட்லீஸ்ட் இந்த ஒரு பொருளையாவது வைத்து நாம் இன்றைய நாள் வழிபாடு செய்யணும். அப்படி நாம் செய்யும்போது நம்மளுக்கு செல்வமானது அதிகமாக கிடைக்கும். தைப்பூச நாள் போல ஒரு சிறந்த நாள் இல்லை என்று நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது. ஸோ தைப்பூசம் போல சிறந்த நாள் இல்லை என்று சொல்லப்படும் போது அந்த தைப்பூச நாளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலிமா தெரிய வருது. ஸோ தைப்பூசத்தன்னைக்கு நாம் எது செய்தாலும் அதில் பல மடங்கு பலன் நாம் பெற்றிட முடியும். ஸோ தைப்பூசமே அந்த மாதிரியான ஒரு சிறந்த நாள் தான். ஸோ இன்றைய இந்த தைப்பூச நாளை நம்ம குருவார நாள் வியாழக்கிழமை வந்திருக்கிறதுனால பீரோவில் இந்த பொருள் வைக்கிறதுக்கு நாம் பரிகாரம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யப்படக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் விதியானது மாறப்போடுது. தை மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதங்க. சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். இதை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். மற்ற தமிழ் மாதங்களை காட்டிலும் தை மாதம் தான் சிறப்பான மாதமாக குறிப்பிடப்படும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப இந்த தை மாதம் வந்தாலே எல்லாருக்குமே வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, இது போல் பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வருதில்லை, இந்த நாளனால தான் குறிப்பிடப்படுது. பூச நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். ஆனால் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மட்டும்தான் ரொம்ப சிறப்பானதாக போற்றப்படுது. காரணம் என்னன்னா, இந்த தைப்பூசங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி நிறைந்த நாளாக அந்த காலத்திலலாம் இருந்திருக்கு. இந்த தைப்பூச நாளில் முருகன் அவதரித்ததாக ஒரு தல வரலாறு இருக்குது. அதே இந்த தைப்பூசத்தில் தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஜோதி வடிவில் அருட்பெருஞ்சோதி காட்சி தந்தார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதே தைப்பூச திருநாளில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி வேல் வணங்கி வேல் மூலியமாக அசுரர்களை அழித்தாரு என்று சொல்லப்படுது. இப்படி இந்த தைப்பூச நாளில் பல நன்மைகள் நடந்திருக்கு ஆதி காலத்தில். அதனால தான் இந்த தைப்பூச போல ஒரு நன்னாள் கிடையாது என்று சொல்லப்படுது. இந்த தைப்பூச நாளில் நாம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. முருகரையும் அன்னை பார்வதி தேவியையும் கூட சிவபெருமானையும் இன்று நாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலே நமக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். ஸோ கோவிலுக்கு போய் பொங்கல் வைத்து அந்த சக்கரை பொங்கலை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது அதை விட ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. ஸோ கோவிலில் போய் பொங்கல் வைக்க முடியாதவங்க வீட்லேயே பொங்கல் வைத்து கூட கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் படைத்து முருகனுடைய பெயரை சொல்லி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பொங்கலை பிரசாதமாக கொடுத்துட்டு வந்தாலே பலவிதமான வெற்றி நமக்கு கிடைக்கும். இன்றைய நாள் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே அபரிவிதமான வெற்றி கிடைக்கும். அதிலும் குறிப்பிட்டு இந்த அன்னதானம் மாதிரி சக்கரை பொங்கல்லாம் கொடுக்கறது அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இனிப்பு பொங்கணும், இனிப்பு போல வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம நினைப்போம். அந்த இனிப்பு வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விதமாக பொங்கலை பிரசாதமாக பண்ணி கொடுக்கறது அதை விட வேறு புண்ணியம் எதுவும் கிடையாது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் கோவிலை அந்த மாதிரி செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாக மாறும். ஸோ இன்றைய நாள் தைப்பூசத்தில் முருகன் வழிபாடு செய்கிறத பற்றி நாம் பார்த்துட்டோம். இப்போ முருகன் வழிபாடு செய்கிறதோடு இன்றைய நாள் பீரோவில் நாம் வைக்க வேண்டிய 3 பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். அட்லீஸ்ட் இந்த ஒரு பொருளையாவது நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கணும். உங்கள் வீட்டு பீரோவில் இன்றைய நாள் இந்த பொருளை வைங்க.
பீரோக்குள்ளே பணம் தானாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. பெரும்பாலும் எல்லாருடைய வீடுகள்லேயும் பீரோவில் தான் கட்டாயம் பணத்தை எடுத்து வைப்போம். குறிப்பாக சில பேர் வீடுகளில் 500 ரூபாய் 1000 ரூபாய் காசுகளை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வைத்தால் அந்த காசு செலவாகாமல் அப்படியே இருக்கும். அது பத்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பீரோவில் கொண்டு போய் வைத்தவுடன் அந்த காசை தேடி வீண் விரைய செலவு வருமா என்றெல்லாம் நாம் யோசிப்போம். அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம், அல்லது தேவையில்லாத ஏதாவது ஒரு காரணத்திற்காக அந்த பணத்தை வீண் செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலையும் நமக்கு ஏற்படும். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வீட்டில் உள்ளவர்கள் அந்த பீரோவை ராசி இல்லாத பீரோ என்று முடிவு செய்து விடுவோம். பீரோவில் வைத்த காசு செலவாக ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? காசு மேலே பழிய போட்டுருவோம். அந்த பீரோ தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழிய போட்டுருவோம். உங்களுடைய வீட்டு பீரோ ராசியான பீரோவாக இருக்க வேண்டுமா? அப்போ இந்த நாளில் அந்த பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் சேரவில்லை என்றாலும் வைக்கின்ற பணம் வீண் விரைய ஆகாமல் இருக்க வேண்டும்னா இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பீரோவுக்குள் இருக்கக்கூடிய தங்க நகைகளை நாம் போட்டு அழகு பார்க்க தான் வெளியே எடுக்க வேண்டும், அடகு வைக்கிறதுக்கு கூடாது. இது போன்ற பீரோவில் வைக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பத்திரமாக இருப்பதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. முருகர் வழிபாடு இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னது போல் செய்து முடித்துட்டு அதுக்கப்புறம் பீரோவில் வைக்க வேண்டிய இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க. அதனால் உங்களுக்கு கரெக்டாக டைமிங்லாம் வந்து பார்த்துக்குங்க. முதல்ல நிறைய பேருக்கு பீரோவின் மேல் தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். சில பேர் வீடுகளில் தேவையில்லாத நியூஸ் பேப்பரை கூட பீரோவின் மேல் அடுக்கி வைத்திருப்போம். இப்படிப்பட்ட தேவையற்ற பொருட்களை முதல்ல பீரோவின் மேல் வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயமே இதுதான். உங்கள் பீரோவில் அந்த மாதிரிலாம் தேவையற்று நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு அகற்றிடுங்க. அடுத்ததாக பீரோவின் மேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நியூஸ் பேப்பரை சிலர் விரித்து வைப்போம். அதில் ஒன்று தவறு கிடையாது. தூசி படியாமல் இருப்பதற்காக இப்படி செய்வோம். ஆனால் அந்த பேப்பருடைய மேல் தூசு படிந்து பீரோவுக்கு பின்னாலும் சுத்தம் செய்யாமல் காலங்காலமாக அந்த பீரோவை நகர்த்தாமல் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ரொம்ப 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 தவறு. இதே போல் சுவற்றின் மூலையில் பீரோவை வைக்கும்போது மிகவும் சுவற்றை ஒட்டிய பீரோவை வைக்கக்கூடாது. சுவருக்கும் பீரோவுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இல்லைனா இன்று நாள் இதெல்லாம் சரி செய்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டு பீரோ எவ்வளவு தான் எடை அதிகமாக இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது பீரோவை நகர்த்தி அதனுடைய மூளை முடுக்குகளில் சுத்தம் செய்ய வேண்டும். அது இந்த நாளில் வந்து செய்யுங்க. மாதத்திற்கு ஒரு முறையாவது பீரோவுக்கு மேலே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரையும் மாற்றிக்கொண்டே இருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸுகள். அடுத்தபடியாக இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாள் செய்து விடுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் பரிகாரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெத்தலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பட்டை. இந்த பொருட்கள் தான் தேவைப்படுது. இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலையில் இந்த பொருட்கள் இப்போ நான் சொன்னல, இதை எல்லாத்தையுமே வந்து ஒரே வெத்தலையில் வைத்து நூல் போட்டி கட்டி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பீரோவுடைய மேல் வைத்து விட வேண்டும். இப்போ நீங்கள் கட்டின இந்த பொருட்களோடு சேர்த்து அந்த வெத்தலையை மேலே பீரோவுக்கு மேலே வைத்திடணும். காலையில் எந்திரிச்சு சுவாமி கும்பிடும்போது இப்படி கட்டி பீரோவின் மேலே வைத்து விட்டுறதையும் நம்ம கும்பிட்டு நம்ம நாளை தொடங்கும் போது நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெற்றியாகும். இன்றைய நாள் இதை செய்துட்டு மறுநாள் அந்த வெத்தலையிலிருந்து மற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து விட்டு வெற்றியில் மட்டும் மாற்றி மீண்டும் புதிய வெத்தலையில் ஒன்றை எடுத்து இதே பொருட்களை பொட்டலமாக கட்டி விட வேண்டும். இப்படி தொடர்ந்து பீரோவுக்கு மேலே இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பொருள் சேர்க்கையானது அதிகம் உண்டாகும். ஏலக்காய், கிராம்பு, வெத்தலை இது எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்கிறது. ஸோ மகாலட்சுமி வாசம் வந்து இழுத்து உங்களுக்கு வெற்றியானது குவிய செய்யும். இன்றைய இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீரோவில் வைக்க வேண்டிய பொருட்கள் இதுதான். ஸோ இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இந்த பொருட்கள்லாம் பீரோ மேலே வைத்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இன்றைய தைப்பூசத்தோட சிறப்பு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும்
அதோடு இந்த பொருட்கள் வைக்கிறத பற்றிய இந்த விஷயங்களையும் தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்போடு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.